பஸ்ஸுன்னு சொன்னதும் பொதும் உடனே கையில ஒரு பேக் கூட எடுத்துட்டு வர மாட்டாளுங்க பிச்சைக்காரிங்க. ஏய் யாரடி பிச்சைக்காரிங்கிற? பிச்சைக்காரி என் வீட்டுல வந்து பாருடி, வீட்டுக்கு பின்னாடி எவ்வளவு பணம் கொட்டி கிடக்குன்ட்டு. ஏய் கேள்வி என்ன பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிற? வேற என்னடி பண்ண சொல்ற? அவளை இவளைன்னு சொல்லி கூப்பிடுற ஏண்டி? ஏய் கேள்வி உன் வீட்டுக்கு பின்னாடி குப்பைய மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்க, அதை போயிட்டு பண்ணனு சொல்றியாடி? ஏய் உன்கிட்ட நான் பேசுனாடி, நான் படிச்ச அவனேன்னு பப்ளிக் ரோட்ல வந்து நிக்கிறேன், என்கிட்ட வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கிற பொடி சீப்போ கேள்வி. ஏய் அம்மா, பொம்பளைங்களா நிக்கிறாளுங்க. இன்னைக்கு பஸ்ஸுல இடம் கிடைச்ச மாதிரி தான். ஐயோ இந்த கிழவனா? ஐயோ அப்படியே தெரியாத மாதிரி நிப்போம். ஏய் இந்தாம்மா, 500 கடன் வாங்கினேன், இன்னும் கொடுக்கல. நான் கடன் கொடுத்துக்கிட்டு கடங்கற மாதிரி உன் வீட்டுக்கு அலையிறேன். ஏய் கிழவா யார கேக்குற? இந்த ப்ளூ கலர் சேலை கட்டிருக்காளே அவளையா? ஏய் இந்தடி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இந்த கிழவன் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னடி என்ன இழுத்துற? ஏய் ரோட்டன், நான் உன்னை தானேம்மா கேட்குறேன், ஏன் கண்டவங்கள மாட்டி விடுற? யோ கிழவா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல வந்து அசிங்கப்படுத்தாத. உங்களுக்கு நான் வட்டி முதல்ல திருப்பி உடனே தரேன் இன்னைக்கு சாயங்காலம். ஆனா இவ முன்னாடி பேசி என் மனத்தை வாங்காத. இவ எப்பன்னு இருக்கிறா. ஏய் அம்மா, இதெல்லாம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இல்லம்மா. ஏண்டி கடங்காரி, ஏண்டி கடங்காரி இந்த மாதிரி பேக்க கோத்துக்கிட்டு ஊரை ஏமாத்தியாடி? ரோட்ல வந்து அசிங்கப்பட்டு நிக்கிற நாய் இவ வந்து என்னைய பெரிய பஸ்ல வரேன்னு கிண்டல் பண்றான். நாய் ஏடுபட்ட நாய் திரும்பிடிங்கிட்டு. ஏக்கோ நீ இதுவும் நினைச்சுக்காதக்கா, இந்த கிழமை யாருன்னு தெரியல, மெமரி லாஸ் போல என் பின்னாடியே சுத்துறான். ஏண்டி அந்த ஆளு ரோட்டன்னு சொல்லி கூப்பிட்றாண்டி, அவன் எப்படி பைத்தியமா இருக்க முடியும்? கடங்காரி இனிமே கடங்காரி அவளை இவளேன்னு என்கிட்ட பேசுறியே அப்புறம் இருக்கடி உன் வாய் கிழிச்சு போடுறேன் கிழிச்சு. ஏக்கா என்ன மன்னிச்சிருக்கா, தெரியாம பேசிட்டேன். ஒரு 500 ரூபாய் கை மாத்தா தெரியாக்கா? எது 500 ரூபாயா? இந்த வாங்கிக்கிடி. ஏடி செவனேன்னு நான் ஓரமா நின்றுட்டு இருக்கேன், ப்ரீ பஸ்ல வராளுங்க ஓசின்னு சொன்னதும் காசு எடுத்துட்டு வரல, பர்ஸ் எடுத்து வரலன்னு எவ்வளவு பேச்சு பேசிவிட்டேன் நீ பாட்டுக்கு. இப்போ 500 ரூபாய் கை மாத்தா கேட்குறியா என்கிட்ட? உனக்கு வெக்கமா இல்ல? நாக்கு கூசலையாடி? ஏய் அம்மா, உங்களுக்குள்ளாரியே சண்டை போட்டு கிடக்குறீங்களே, எனக்கு 500 கிடைக்குமா கிடைக்காதா? யோ கிழவா இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா நாங்க 2 பேரும் ஆடிச்சுக்குவோம், அப்புறம் போலீஸ் வரும், ஒன்னு தான் நான் மாட்டி விடுவேன் போயா. காசு பொம்பளைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. இப்படி கேட்க வந்தா அவளுக்குள்ளாரையே அடிச்சுக்கிட்டு நம்மளை நிக்க வச்சு வேடிக்கை பார்ப்பாளுங்க. இனிமே நம்பி ஏமாற மாட்டேன். ஏய் அந்த கிழவை யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டான், நீ ரொம்ப பண்ணாத, இதை யார்கிட்டையும் சொல்லாத. ஏ ஒன்ன மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. நான் ஊருடி ஃபர்ஸ்ட் பஸ் வருது. ஐயோ பஸ் வந்துருச்சு. ஏய் எங்கடி ஆளு கூடி ஓடுறீங்க? நான் வந்து ரொம்ப நேரமா நிக்கிறேன். ஏய் கிழவி ரொம்ப நேரமா நின்னா பத்தாது, பஸ் வந்தானே ஓடி போய் ஏறணும். அப்போ உன் குண்டாட்டியாட்ட இங்கே நின்றுட்டு இருக்க, ஏறி போய் ஒரு சீட்டு போட்டு உக்காரணும், அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாம் ஒல்லி குச்சாட்டம் இருக்கவும் பச்சு வந்தோனையும் குடு 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 குடுன்னு ஓடி ஏறிடுறாளுங்க. நம்ம குண்டா இருக்கிறனால சீட்டு போட முடியல இந்த பஸ்ல ஏறி. நம்மள ஏறுவோம், ஏன் நம்ம காய்ச்சி கொடுத்து வரலையா? ஏன் பஸ் பரவாயில்ல, கூட்டமே இல்லை, நல்லா இருக்கு, எங்கேயாவது போய் உட்காருவோம். ஏ இந்த பிள்ளை ஹைடு இங்க வந்து உட்காரு, என் பக்கத்துல வந்து உட்காருப்பில வா. இதோ வரேன்க்கா. ஏக்கா நல்லா இருக்கியாக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் என்ன தெரியும் நல்லா இருக்கேன், ஏதோ என் பொழப்பு போகுது. நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, ஏதோ பொழப்பு எனக்கும் போகுது. ஏ சிம்புனே நீ இந்த பக்கம். ஏக்கா உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? இது கவர்மெண்ட் பஸ், யார் வேணா ஏறலாம்ல, நீ மட்டும் தான் ஏறணுமா என்ன? ஏய் சிம்ரன் வாடி, நல்லா இருக்கியா? எங்க உன் பிள்ளைய கூட்டிட்டு வரலையாடி? ஏய் ஏண்டி நிக்கிற? இவ்வளவு சீட் இருக்குல்ல, உட்கார வேண்டியதானே? ஏய் எனக்கு காலு கை நல்லா கொடுத்துருக்கான் ஆண்டவன், அதனால நான் நிக்கிறேன். உங்களை மாதிரி கிளவி அடி நிக்கிறதுக்கு. ஏய் சிம்ரன் உட்கார இடம் இல்லைன்னா பரவாயில்ல, இடம் இருக்கும்போது இந்த மாதிரி நீ பேசுறது ரொம்ப தப்புடி. கிழவிங்க தான் உட்காருவாங்கன்னு சொல்றது ரொம்ப தப்பு. என்ன ஏய் இவ வேற கையை காலம் மூஞ்சி அடிச்சுட்டு உட்காந்துருக்கா. ஏ இந்தடி கம்முன்னு உட்காருடி. ஆமாக்கா நீ சொல்றது சரிதான், இடம் இல்லைன்னா பரவாயில்ல நிக்கலாம், இடம் இருக்கும்போது எதுக்கு நின்றுகிட்டு வரா? கண்டக்டர் வந்து திட்டாவே சொன்ன பேச்சு கேட்பா. ஏய் இந்தடி ஹைடி, அடுத்த ஸ்டாப் வந்து இறங்க போறேன், அதுக்கு அவன் நின்றுட்டு இருக்கேன். இதுக்கு போய் ஆண்டி சும்மா ஒரு கலாச்சேன், அதை போய் சீரியஸா எடுத்துக்குது அக்கா. நீ சொல்றது கரெக்ட் தான் சிம்ரனு, அதுக்கு இந்த குண்டு குண்டுன்னு சொல்லக்கூடாது என்ன, அதுக்கு தான் முறைச்சேன். சரி நீ நின்று. ஏக்கா அவ வளர்த்திக்கு நின்னானா பஸ்ல மண்டை இடிச்சுக்கும். ஏ ரோட்டனு வாடி, என் பின்னாடி வந்து உட்காருவா. ஏய் எனக்கு இங்க சீட் இருக்கு, உங்க பக்கத்துக்குலாம் நான் வர மாட்டேன், போங்கடி. பத்தடி ரொம்ப தெனாவட்டா பேசுறா. இந்த ரோட்டனை ஒரு நாள் கூட திருந்த போறது இல்லடி. ஏக்கா ரோட்டனை பத்தி தான் நல்லா தெரியும்ல, அது ஏன் ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப பாருங்க, நான் போய் ரோட்டன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க போறேன். ஏய் ரோட்டன் இந்த பிள்ளை என்ன அக்கா கூட பேச மாட்டியா? இங்க வந்து தனியா உட்காந்துருக்க. இல்ல சிம்ரன் இவளுங்கெல்லாம் ஓவரா பண்றாளுங்க, இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் நான் வச்சுக்க போறது இல்ல. ஏன் ஆண்டாள் என்ன இந்த பக்கம் வருது? இன்னும் ஊருக்கு போலியா அந்த ஆண்டாளு? ரோட்டன் நல்லா இருக்கியா?
ஏய் ஆண்டாள், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டாள், என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. இந்த கிழவிங்க கூட நான் உட்காராதது நல்லதா போச்சு. ஆண்டாள் வா, என் பக்கத்துல உட்காரு. ஒட்டியா ஒட்டியா. ரோட்டன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எப்படி இருக்க? உனக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளாக ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் உங்களெல்லாம் சந்திக்காம இருந்தேன். என்ன சொல்ற? ஆண்டாள் வீட்ல ப்ராப்ளமா? என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்லு, நான் சரி பண்றேன். ஆண்டாளு நல்லா இருக்கே. ஆண்டாளு, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. என்னம்மா ரொம்ப நாளா எங்க கூட வரவே இல்லை? வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் அக்கா, அதனால தான் உங்களை யாரையும் நான் சந்திக்க வரல. என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினதும் நம்ம பார்க் போயிட்டு உங்கள்கிட்ட நிதானமாக சொல்கிறேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் சரி பண்ணுறேன். ஆளுங்க கூட சேராதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? நீ ஏன் ஃப்ரெண்டு, எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு. ஆரம்பிச்சிட்டா சைக்கோ. என் ஃப்ரெண்டு எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு, எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு. இவளை தூக்கி குப்பையில் போடுங்க யாராவது. ஏய் இந்த டீ ரோட்டனு இரு, அந்த பிள்ளை தான் பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு சொல்கிறேன்னு சொல்லுதுல, நீ தான் நம்ம இரு பறக்காத. ஆண்டாள், ப்ராப்ளத்தெல்லாம் பற்றி நீ நினைக்காத, நாங்கள் இருக்கோம். ஏய் நீங்களாம் யாரு? என் ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம்னா என்கிட்ட தான் சொல்லுவா, நான் சரி பண்ணுவேன். நீங்களாம் எதுக்குடி பேசுறீங்க? தூ பாடி. ரோட்டன், அவசரப்படாத. எல்லாரையும் எது தெரிஞ்சு பேசாத. எனக்கு ஒரு பிரச்சனை, அதை உங்ககிட்ட சொன்னா சரியாகும்னு தான் நான் வந்தேன். இங்கே பாரு ஆண்டாளு, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுன்னு நாங்கள் இருக்கோம். என்ன அங்கே போய் உட்காந்து பேசி சரி பண்ணிக்கலாம். டிக்கெட் ஏம்மா டிக்கெட் வாங்கிட்டியா? ஏய் நட்ட, ஏய் இந்தம்மா. யோ இந்தாயா, லேடிஸ் பஸ்ஸில் பிரின்னு தெரிஞ்சுதாயா நாங்களாம் ஏறி இருக்கோம். ரொம்ப பேசாத என்ன. ஏம்மா நெட்ட குக்கு, கொஞ்சம் கூட உனக்கு புத்தி இல்லை. எவ்வளோ ஃப்ரீயாக வருது இந்த பஸ்ஸு, அப்போவே உனக்கு தெரிய வேணாமா? இது காசு கொடுத்து போகிற பஸ்ஸு. யோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பஸ்ஸுன்னு ஏறிட்டா ஃப்ரீ தான் எங்களுக்கு. டிக்கெட்டு மேலும் எடுத்துனா வச்சுக்கோ, ஒன்றா வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுருவோம். இந்த காலத்தில் பொம்பளைங்க எல்லாம் ரவுடி பொம்பளைங்க. ஆனால் உனா செல்லில் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுறாளுங்க. நமக்கு எதுக்கு வம்பு? உனக்கான டிக்கெட்டை நானே காசு போட்டுக்கிறேன், போமா. ஏமா கையை காலை கொஞ்சம் உள்ள வச்சுட்டு உட்காரு. டிக்கெட் எடுத்துட்டியா? டிக்கெட் என் ஃப்ரெண்டு சொன்னதுதான் நானும். இது ஃப்ரீ பஸ், நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்? போயா. ஏ தம்பி, கவர்மெண்ட்ல மகளிருக்கு ஃப்ரீன்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க வந்து நீ வந்து பிளாக்ல காசு வாங்குறீல, இது கருப்பு பணத்தோட சேரும். இது தப்பு, சரியா? போ வாங்கிட்டு. நாங்களா இருக்கோம் விடுறோம். அவளெல்லாம் இருந்தானா வீடியோ எடுத்து போட்டுருவா, போ வாங்கிட்டு. எனக்கு அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா கண்ட்ராக்ட் உத்தியோகமே வேண்டாம் இந்த பொம்பளைங்க கிட்ட. அதுவும் இந்த மகளிர் பேருந்துல கண்ட்ராக்ட் உத்தியோகம் எனக்கு வேணாம். என்ன போட்ட போடல, இந்த ஆளு வேலையே வேணாங்கிறான். சோதுக்கு செத்த பையா, போயா. எக்ஸ்கியூஸ் மீ ரோஸ் கார் சாரி, டிக்கெட் எடுத்தீங்களா? என் ஃப்ரெண்டு ஆண்டாளுக்கு பிரச்சனை, நான் சேடா இருக்கேன். போயா, ஒன்ட்ட டிக்கெட் எடுக்க மாட்டேன். ஏய் அம்மா, இது என்ன புது டெக்னிக்கா இருக்கு? உன் ஃப்ரெண்டு சோகத்துல இருந்துச்சுன்னா நீ சோகத்துல இருந்துக்க. டிக்கெட் எடுத்துட்டு சோகமா இருங்க ரெண்டு பேரும். ஏய் என்னால சாப்பிட கூட முடியாது. நான் எப்படி டிக்கெட் எடுப்பேன்? இப்போ நான் ரொம்ப சோகத்துல இருக்கேன். கம்பெனி போறியா இல்ல யூடிஸ் என்ன போலீஸ் கிட்ட சொல்லிட்டா. என்ன எல்லாரும் இப்படி இறங்கிட்டாளுங்க? இது சரி வராது. வண்டி நிறுத்துங்க டிரைவர், நான் வேலையை விட்டு நிக்கிறேன். ஐயோ என்னடி, ஒரு கண்டக்டர் வேலையை விட்டு துரத்திட்டீங்க, ஏன்டி இப்படி பண்றீங்க? ஏய் கழுவி, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். நான் தான் சோகத்துல இருக்கேன்ல, எல்லாருக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டியதுதானே. ஏய் நீ சோகத்தில் இரு, என்னமோ இரு. இது ப்ரீ பஸ் டி வெண்ண. எம்மா இவளுங்க தொல்லை தாங்கள, வீட்டுக்கு வரட்டும். ராக்கு இவளுங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஊர் சுத்துறியா? வா நீ வா வீட்டுக்கு.